ஆனால் எங்களோட கோரிக்கை வந்து எங்களோட கோரிக்கை இல்லை, பொதுமக்களோட கோரிக்கையாக நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு என்ன கேட்குறோம், சர்வேர் பிரச்சனை ஒரு மாதமாக சர்வேர் சரியாக வரல. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுசுமே சர்வேர் வரல. நாங்கள் மாநில சங்கம் கேட்டுக்கிட்டது என்னங்க, திருச்சி மாவட்டத்தில் இன்னைக்கு பிஓசி மிஷினை ஒப்படைக்கிறதாக வந்திருக்கோம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கணுங்க, இன்னைக்கு சர்வேர் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட சொல்லுக்கு இணங்க நாங்கள் இன்று இங்கிருந்து களைவதாக முடிவு எடுத்ததுக்கு இருக்கோம். இதுக்கு முன்பு அரசுக்கு நாங்கள் செய்வது என்னென்னா, பொதுமக்களுக்கு எந்த ஒரு பொருளும் குறையாமல் கொடுக்கறதுக்கு 100% பொருட்கள் இறக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அனைத்து பொருட்களுக்கும் பொருள் வழங்குறான்னு சொல்லிவிட்டு வெளியூர் காடுகளுக்கும் வெளி மாவட்ட காடுகளுக்கும் எங்களை பொருள் போட சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இருக்கிறது 1000 காடு, எங்களுக்கு 900 காடுக்கு தான் பொருள் வருது. ஆனால் இதில் வெளியூர் காடு 5% வந்து வாங்கிடுறாங்க. அவங்களுக்கும் பொருள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தரமான அரிசி வழங்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நன்றி சொல்கிறோம். சட்டசபையில் சிறப்பாக பிஓசி மிஷின் வந்து எங்களுக்கு சர்வேர் பிரச்சனை ஒரு மாத காலமாக தொடர்ந்து பொருட்கள் வழங்க முடியல. இதை வந்து நீங்கள் கவனத்தை கொண்டு போகணும். இது பழைய நடைமுறை பிறகு நடைமுறைப்படுத்தின பொதுமக்களுக்கு நேரம் போட்டிருப்போம். ஆனால் நீங்கள் சொல்கிறது போது தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. தப்பு நாங்கள் நடத்தாமல் நாங்கள் பண்ண தப்பே பண்ணல. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை இதுவரை கொடுக்கல. மினிமம் அரசு ஊழியர்கள் கொடுக்க வேண்டிய அடிப்படை சம்பளம் கூட கொடுக்கல. இந்த சம்பளத்தை நீங்கள் வந்து கவனமாக கொண்டு போகணும். இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு, எம்எல்ஏக்கு சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு ஜீப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, டிரைவர் 25,000 கொடுக்குறாரு. அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் சட்டசபை தொகுதியில் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நாங்கள் இருக்கிற விற்பனையாளர் மொத்தமே நாங்கள் ஒரு 30,000 பேர் தான். எங்களுக்கு என்ன கேட்குறோம், ஒரு அரசு ஊழியர் சம்பளம் கேட்குறோம். இந்த அரசு கொடுக்குற கூட டிஏ 3% அதை கூட கொடுக்கல. எங்களுக்கு இணைப்பதிவாளர் நல்லா அமைஞ்சிருக்காங்க. அதனால ரீஜனல் மேனேஜரை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு. நாங்களும் பொதுமக்களோட நல்ல பேர் எடுக்கணும். நீங்கள் வந்து இந்த அரசுக்கு கெட்ட பேர் இல்லாமல் செயல்படுத்த எங்கள் நிருபர் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். என் பேர் ரமேஷ், திருச்சி மாவட்ட தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம். சர்வேர் பிரச்சனை என்னன்னு கேட்டால், பிஓசி மிஷினில் இப்போ வந்து நிறைய பேத்துக்கு ரேகை வராது, ஆதார் கோடு எடுக்கிறாங்க. ரெண்டாவது இறந்து போனவங்கள எங்களை நீக்க சொல்கிறாங்க. இறந்து போனவங்க நீக்கிறது நாங்கள் இல்லை, இதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது வருவாய்த்துறையில். அவங்கள கூப்பிட்டு இது இறந்து போகிறவங்க யாரான்னு சொல்லி ஆதார் அட்டை அவங்கள வச்சு நிற்கணும். எங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? இதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். காலையில் கடை திறந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் கூட அது ஓடுறதில்லை. 11 மணிக்கு மேலே இந்த சர்வர் சுத்தமாக வேலை செய்கிறதில்ல. வேலை செய்யணும் போது மக்கள் வந்து அந்த 11 மணிக்குள்ளே ஒரு 20லேருந்து ஒரு 30 பேர் வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் சர்வர் வேலை செய்யணும் போது அவங்களுக்கு பொருள் வழங்க முடியாமல் போகுது. அப்போ பொருள் வழங்க முடியாமல் போகும்போது நமக்கும் பொதுமக்களுக்கும் மோதல் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது, வாக்குவாதம் உருவாகுது. அதனால் இந்த சர்வர் பிரச்சனை 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கிறது. இதை அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் எடுத்து இந்த சர்வர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும். முன்னாடி எங்கள் தலைவர் சொன்னது மாதிரி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. காலையில் கடை திறந்ததுலேருந்து சாயங்காலம் கடை சாத்துற வரைக்கும் நாங்கள் பலவிதமான துன்பங்கள் அனுபவிக்கிறோம். அதற்கு மேலே இந்த எல்லா துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி இந்த எல்லா விதமான துன்பங்களுக்கும் தலைமையான துன்பமாக இருக்கிறது இந்த சர்வர் பிரச்சனை. இந்த சர்வர் பிரச்சனை தீர்ந்தாதான் எங்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும், மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சமூகமான ஒரு நல்ல சூழல் உருவாகும். இது எங்களுக்கும் நல்ல பேரை உருவாக்கும், அரசுக்கும் நல்ல பேரை உருவாக்கும். பல முறை நாங்கள் அரசுக்கு இதை தெரியப்படுத்தியிருக்கிறோம். அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் அது தீர்வு காணலை. இது உடனடியாக அரசு தலையிட்டு இதற்கு உடனடியாக தீர்வு காண வேணுங்கிறது தான் எங்கள் தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை. அது சம்பந்தமாக எங்களுடைய பிஓஎஸ் மிஷினை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒப்படைப்பதற்காக வந்திருக்கிறோம். அதனால போராட்டம் தான் இந்த போராட்டம். இகேஎஸ் பதிகிறத கட்டாயப்படுத்துறாங்க. அது ரேகை விழுக மாட்டேங்குது, வயசானவங்களுக்கு ரேகை விழுக மாட்டேங்குது. அதை வந்து சரி பண்ணணும். போட்டே ஆகணுங்கிறாங்க. தாய்மானவர் திட்டத்தில் அது நடைமுறை சிக்கல் நிறையா இருக்குது. ஒரு நாளைக்கு தான் வந்து வண்டி அனுமதிக்கிறாங்க, அதுக்கு மேலே வண்டி அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரே நாளில் 100 காடுக்கு போட சொல்கிறாங்க, 80 காடுக்கு போட சொல்கிறாங்க. அதில் பரிவர்த்தனை இல்லாத காடுகள் நிறையா இருக்குது. அதை நீக்க சொன்னால் அது இது வரைக்கும் நீக்கப்படலை. இதெல்லாம் டெத்து காடுகளும் நீக்கப்படணும். இதெல்லாம் நீக்கணும். என்னுடைய பேர் செல்வம்.